This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ராய்க்கூழ் காய்ச்ச போகிறோம். ராய்க்கூழ் தண்ணி பதமாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதத்தில் காய்ச்ச போகிறோம். அந்த காலத்தில் விறகடுப்பில் தான் நம்ம ஆக்சுவலி ராய் களியெல்லாம் சாப்பிட்ருப்போம். நான் இந்த செய்கிற கெட்டி பதத்தை நீங்கள் டேரெக்டாக, அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் ப்ளைனாகவே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் களி வேணும்னா இது அப்படியே 2 விசில் எடுத்து வச்சு அடுப்பில் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே களியாக மாறிடும். நான் என்ன பதத்தில் கடைசியாக இறக்குன பதத்தை நீங்கள் அப்படியே குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சு நீங்கள் ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அது கெட்டி பதத்தில் களி மாதிரியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ராய்க்கூழ் தான் காய்ச்ச போகிறோம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுருக்குறா. தண்ணி சொம்பாங்க தண்ணிக்கு பரு ஊற்று. 2 டம்ளர் தண்ணி ஊற்று. டம்ளர் கீழவே தண்ணி ஊற்று. இன்னும் ஊற்றுப்பா. ஊற்றிடு. ஒரு 2 டம்ளர் தண்ணி கொண்டா. இவ்வளோ தண்ணி ஊற்றிடு. இப்போ 2.5 கிளாஸ் அந்த டம்ளர் காட்டுதுரா. இது ஒரு 150 ml பிடிக்கிற டம்ளரு. இதில் பார்த்திங்கன்னா நான் 2.5 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2.5 கிளாஸ் டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1 கரண்டி வீதம். இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி ராகி மாவு நான் உள்ளே எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து இது ஃபஸ்ட்டு கட்டியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு தனியாக நாம் கரைச்சி எடுத்துக்கணும். வெறும் பச்சை தண்ணியில் தான் மாவு போட்டிருக்கோம். ஒரு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு மாவு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க. மாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு சின்ன கட்டி கூட இல்லை. இது கட்டியாக இருக்குச்சு அப்படின்னா நீங்கள் கூழ் குடிக்கும் போதும் சரி, களி சாப்பிடும் போதும் சரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப கட்டியாக அந்த உருண்டையாக மாவு வேகாமல் வந்துடும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வந்துடும். இது இப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகலாம். இப்போ அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் போதும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் கிளறணும். இல்லாட்டி உள்ளே கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை கிளறிக்கலாம். நல்லா அடிக்கடி பார்த்திங்கன்னா இது நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டிங்கன்னா அடியில் கட்டி பிடிச்சி போயிடும். அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா போதுமானது. இது இப்போ தான் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளறணும். ஏன்னா பபுள்ஸ் வரும்போது அடியில் மாவு அடி பிடிச்சி கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம். அதனால் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து கிளறுங்க. அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஆக்சுவலி இது நான் அல்வா பதத்தில் தான் எடுக்க போகிறேன். நான் கொஞ்சம் கெட்டியாக இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகி ரொம்ப கெட்டியாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் உள்ளே இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேகணும், இன்னும் பச்சை வாசனை போகணும். அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ரொம்ப கெட்டியாகிடுச்சு. நான் இப்போ லைட்டாக உள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர். இது அப்படியே ஊற்றின அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மாவு கொஞ்சம் வேகணும். இது கெட்டி ஆகிடணுன்னே டக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்றால போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாவு இந்த பதத்தில் இன்னும் கொஞ்சம் வெந்துடட்டும். இது நீங்கள் உப்பு போட்டு தயிர் போட்டு நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை லைட்டாக உள்ள நம்ம மாட்டுப்பால் ஆட் பண்ணி அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பதத்தினாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு மறுபடியும் மாற்றிக்கங்க. நீங்கள் பாலை உள்ளே விட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனாலும் அது கொல கொலன்னு லைட்டாக மாறிக்கும். இது நல்லா வேக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த களியோட வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும். கன்சிஸ்டன்சி அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு போதுமானது.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அது வந்து என்ன ஆகுனா இதுக்கப்புறம் நீங்கள் கிளற வேண்டியது வந்து இருக்காது. இது பொங்கி வரத்தான் வந்து ஆரம்பிக்கும். பொங்கி வர நீங்கள் 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயோட வாசனை வந்து அப்படியே நல்லா வந்து இழுக்கும். நல்லா கம 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 கமன்னு இந்த ராய் உருண்டையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ராய் உருண்டை ஸ்மெல்லு வந்து அப்படியே வந்து இழுக்கும். அவ்வளோதாங்க. இந்த பொங்கி வரும்போது வந்து மாவு வந்து ஆக்சுவலி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இப்படியே வேணும் நீங்கள் களியாக எடுத்துக்க நல்லா உருண்டை உருண்டையாக களி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே குக்கரில் கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து களி உருண்டையாக வந்து நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கலாம். இதுதான் இவ்வளோதாங்க களி செய்கிற ப்ரொசீஜரும் இவ்வளோ தான். இப்போ நாங்கள் கூழ் மதமாக வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக்கரில் வந்து வைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொங்கி வரும்போது வந்து அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பொங்கி கீழே ஊற்றிடும். இந்த பொங்கி வர ஸ்டேஜ் தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பதமே உங்களுக்கு இதுதான். மாவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் குழந்தைங்க சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு வயிற்றாலெல்லாம் போகாது. தாராளமாக கொடுங்க. நீங்கள் உப்பு போட்டு தயிர் போட்டு கொடுங்க, இல்லாட்டி சர்க்கரை பால் உள்ள ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம கூழ் பதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, கூழ் முடிஞ்சிச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை தானுங்க. செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு எலும்பு ஊக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லது. நல்லா சாப்பிடட்டும் குழந்தைங்க. சிறுதானிய வகைகள் நம்ம எடுத்துக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது.